நான் பிரசங்கம் பண்றதுனால நான் ஏசப்பா பிள்ளைங்கிற நம்பிக்கை உனக்கு வந்துடாது. இந்த இடத்துக்குள்ள இருக்கும் போது ஒரு இமோஷனலா இருக்கிற மாதிரி இருக்கும். வெளியில போனோம்னு அந்த நம்பிக்கை உன்னை விட்டு போயிடும். உனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் பார்த்து சொல்லுவார், உன்னைய பார்த்து சொல்லுவார், நீ என்னுடைய பிள்ளை. அந்த பிள்ளைங்கிறத அவர் சாட்சி கொடுத்துட்டாருன்னா நீ என்ன தெரியுமா சொல்லுவ? அவர் ஜெயித்தது போல நானும் ஜெயாளியாய் மாறுவேன். வார்த்தையை மாறிடும், உன் சிந்தனை மாறிடும், உன் பேட்டர்ன் மாறிடும். இது சும்மா காதுல கேட்டு நம்புற விஷயம் இல்ல. எத்தனை முறை நான் இருந்தாலும் தடுமாறி போறேனே. ஏன் அப்படின்னு கேட்டா, எனக்கு பாவத்தை பார்த்தா பயமா இருக்கு, எனக்கு பயமா இருக்குன்னு. ரீசன் என்ன தெரியுமா மகன்? நான் சொல்லிதான் நீ அந்த அவரை அப்பா அப்பான்னு கூப்பிடுற. ஏதோ என்னை போல இருக்கிற யாரோ ஒரு பிரசங்கியார் உனக்கு சொல்லிதான் நீ அவர் அப்பா அப்பான்னு கூப்பிடுறிய தவிர, உனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் தாமே உன் இருதய மனுஷனுக்கிட்ட சொல்லி நான் தாண்டா உன் அப்பா அப்படின்னு சொன்னா தானே தவிர எனக்கு தைரியம் வருமே, இல்லாட்டி வராது. நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் விழாதபடிக்கு பயப்படல. எச்சரிக்கையா இருக்கிறேன். எச்சரிக்கையா இருக்கிறதும் பயப்படுறதும் வேற மக்கள், வேற. ஆனா நீ என்னைக்கு உனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் இல்ல, நீ என் புள்ள அப்படிங்கிற ஸ்தானத்துல உன்னை நிறுத்திட்டாரோ, உனக்குள்ள சாட்சி கொடுக்கிறாரோ, நீ உடனே சொல்லுவ, எனக்கு ஆண்டவர் பயத்தின் ஆவியை கொடுக்காம அன்பும் தெளிந்த புத்தியும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார்.